திருப்பதிக்கு போறோம் 10,000 ரூபாய் உண்டியில போட்டோம். திருப்பதிக்கு போறோம் 10,000 ரூபாய் உண்டியில போட்டோம். பஸ்ஸுக்கு காசு கிடையாது. பெருமாளே பஸ் காசுல திருப்பி கொஞ்சம் ரிட்டர்ன் கொடுங்க கொடுப்பாரா? ஒரே நயா பைசா கிடைக்காது. அதே பெருமாளுக்கு சம்பளம் கிடைக்காதுன்னா எப்படி இருந்தாலும் அவரு அருளால கிடைக்கும். நான் கடவுளவா மாரி கடங்கான என் வீட்டு வாசல 150 பேர் இருக்கிறான்னு சொன்னேன். ஐயாவுக்கு ஒரு உதவி போதும், ஒரு ஜுரம் ஒரு குளிர்னு சொல்லிட்டா போதும். 35 ஆட்டோ வந்து நிக்குது வீட்டு வாசல்ல. வீட்டுக்கு போறான் ஆஸ்பத்திரிக்கு, அவன் சொந்த செலவுல ஊசி போடுறான். வரும்போது ஆப்பிள், திராட்சை, மாதுளம்பழம், பேரிச்சம்பழம், ஹார்லிக்ஸ், பூஸ்ட் தினியும் வந்து என் வீட்டு வாசல்ல இருக்குது. கடன் குத்து செத்துட்டான்னாக்கா என்னப்பா வாங்கினா நீ செத்துட்டான் என்ன பண்றதுங்க? அதனால அவன் உயிரோடு கட்டணமா எழுந்து கொடுக்குறான். ஆனா அவனுக்கு தெரியாது நான் உயிரோடு இருந்தாலும் கொடுக்க மாட்டேன்னு. அவனுக்கு தெரியாது நம்ம சமாச்சாரம். தம்பி ஒண்ணும் இல்லப்பா, தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி சொல்லி எங்க அப்பா என்கிட்ட விட்டுட்டாரு. பொறுப்பு விட்டாரு. மாப்பிள்ளை ஈர போண்டா கேக்குறான். அப்படின்னா தான் மாப்பிள்ளை புறங்கிறாருன்னு தெரியல. பசங்களை பெத்துட்டா போதாது, வண்டி அப்பப்ப கேக்குதுங்க. 10 வயசுலயே கேக்குதுங்க. மேல 5 வயசு ஆச்சுன்னா போதும். என்ன பண்ணுது வண்டி அவங்க அப்பங்கிட்ட கேட்டு வாங்குது. ஸ்கூலுக்கா போக வேண்டியது, பசங்களை சைட் அடிக்கா. இந்த பொட்ட பசங்களை பார்த்துட்டா அதுங்களுக்கு என்ன ஒத்துன்னு தெரியல. முறுக்குறாரு தூக்குது மேல வண்டிய. 100ல போகுது வண்டிய.
தொம்முன்னு வந்து கீவிது உடனே கிருன்னு வந்து 108 தூக்கும் போது 108 வருது 108ல அப்புறம் அவர் வராரு என்ன மச்சான் நொடின்னு வர போன்ல மச்சான் மச்சான் இப்படி வரா நான் அதுக்கு கேக்குற பங்கத்தை நாய் குறுக்கு சாக்கு ஆனா என்ன சாக்கியா பொட்ட பொண்ணை பார்த்த வண்டி மேல தூக்குனாரியா கீழே டொம்முன்னு வந்து வீட்டாரு ஒன்றையில மச்சான் நாய் குறுக்கு வந்துச்சு மச்சான் பாயில ஏண்டா உங்களுக்கு அக்கிரமா வண்டி போட்டா செந்தூர் மதனக்கம் சரி ஏன்பா அதான் விடு ஆச்சு 5000 5000 ரூபாய் வாங்கினேன் 5000 1,10,000 ரூபாய் கேக்குறான் வண்டிக்கு 5000 கடை வாங்கிறது கடை உன்னை அடிக்க வரான் என்னதுக்காக அந்த பங்கத்தை உள்ள கொட்டா உள்ள விட மாட்டேங்கிறான் காலை எடுத்து வச்சா கூட பா கூடு மாதிரி வாங்கி கொடுத்து என்னடா பண்றது வேற வழி கட்டியாதான்னு கம்முன்னு தின்ன மேல வந்தேன் அப்பதான் ஒரு ஜீபத்தின்னு ஒருத்தர் வந்தாரு ஏன் காசு கொடுத்து போவா இல்ல புது கம்பெனி புது வண்டி மாசமானா 10 கட்டு அட்வான்ஸ் 5000 ரூபாய்னா நம்பன வண்டிய பூட்டின தங்கச்சி கட்டி குத்த 2 பசங்களை பெத்துட்டு வந்துச்சு வண்டி பூட்டி குத்தானே இவரு அப்பப்ப போன் பண்றாரு எனக்கு காசு கூட சொல்லி அந்த புடுங்காமணி பண்ணாவா நான் போன் எடுக்கிறேன் என்ன பண்ணா சைலண்ட்ல போட்டு பார்த்தா கிரு கிருன்னு வந்துக்கிட்டே இருக்குது போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி சிம்ம தூக்கி மாத்திட்டு 2 வருஷம் பொத்து வீட்டுக்கு வந்து உசுன்னு பத்தண்டா அப்பா பெட்டு மேல அட ஊரப்பட்ட கேள்வி கேக்குறான் ஜிபே தண்ணி எதிர் நிறுத்திட்டு வீட்டு வாசல்ல வண்டி கொடுத்தான் கம்னாட்டியா அவன் என்ன கேக்குறான் சரி மலையை பார்த்து நாய் கொலைக்குது மலைக்கு நோவ போதா நாய்க்கு நோவ போதா அந்த மாதிரி கொலைச்சிட்டு போடுறான்னா உங்க இறங்குறாடா சவுக்குத்துதான் இந்த மாதிரி கடங்காரன் எல்லாம் வந்து நம்ம வீட்டு வாசல்ல கண்டபடியே பேசுவானான்னு சொல்லிட்டு ரூல் தண்ணி ஊத்து வச்சுங்க ஆமா கடங்காரன் வந்தா போட்டு தள்ளி போடுறான்னு வந்தவன் ஓடி போட்டாட்டிய போடலாம் தான் ஓடினா 2 வருஷம் ஆச்சுடா போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேங்கிற பதில் சொல்ல மாட்டேங்கிற ஆமா கேட்டான் என்ன எப்பா டேய் நல்லா மானஸ்தண்டா என்னடா உன் ப்ராப்ளம் என்ன மாசமானா பந்த கட்டுறன்னு சொன்னியே ஆமா மானஸ்தண்டா அதெல்லாம் வேணாம் எனக்கு தெரியுதா மாசமானா பந்த கட்டுறீங்க ஏன்டா கட்டலன்னா டேய் கவரி பண்றான் நானு என்ன சொன்ன நீ மாசமானா பந்த கட்ட சொன்னேன் என் பொண்டாட்டி மாசமாவல நான் எப்படி பந்த கட்டுவேன் பொண்டாட்டி மாசமான நான் பந்த கட்டுவேன் பொண்ணியார பொண்டாட்டி மாசமான நான் பந்த கட்டுமா என்ன பொண்டாட்டி மாசமா வரல மாசம் 1ஆம் தேதி ஆனா மாசம் 1ஆம் தேதி வரல இல்ல 10ஆம் தேதி மாசம் அவரு விளம்பரம் பண்ணும்போது ஒழுங்கா பண்ணிருக்கணும் 30 நாளைக்கு ஒரு முறை பந்த கட்டுற கண்ணிட்டு நான் கட்டி போறேன் அவர் லேசா மாசமான கட்டுனாரு மாசமாவல கட்டல போடா
வணக்கம் எஜமான் சொன்னேன். வேற என்ன மிஷன் அப்படி கேட்டு நான் வணக்கம் என் ஜாமா அப்படின்னு சொன்னேன். பாடுற மறுத்தியா அப்படித்தான் சொல்ற. வணக்கம் எஜமா. வணக்கம் எஜமா. கமலன் டேய் ஓ சாமி என்ன இனியா ஏதோ கிளம்பல அதானே தெரியும் எல்லாம் தூங்கிடுங்கிறாங்க அவங்களுக்கு. அப்படியா அப்படின்னா ஏன்டா 25 நாள் ஆட்டோ அடி கூட மூத்த நம்ம ஆடுறேன் என்ன புதுசா நாமல் தானே. ஆமா அது ஏன் பேசுற? சரி விடு. கமலன் ஆகாய கந்தரவன் டேய் ஆகாயத்தில் வசிப்பதா ஆகாயத்தில் வசிப்பதால் ஆகாய கந்தரவன் ஆமா சித்ராங்கதன் நான் சித்திரமா விசேஷனியா. டேய் டேய் ஓ சித்ராங்கதன் ஆமா வேதவாதித்தன் இப்படி குடுவாயா ஒரு பேர் வைப்பா குஜாசானா. பேதி ஆனந்த் குடுவா ஒரு பேர் வைப்பா. பேதி ஆவாதமா வேதவாதித்தன் டேய் காபி கத்தாயா என்ன வேதவாதித்தன் வேதவாதித்தான். ஏய் ஓ கமலன் ஓ அப்படி எனக்கு கவிதானா உனக்கு ஆமா நீ கட்ட கடிச்சா திணி பேர் உனக்கு. டேய் ஆகாய கந்தர்வன் என்றால் ஆகாயத்தில் வசிப்பவன். ஆமா பறக்கும் சக்தி வாய்ந்தவன். பறக்கும் சக்தி வாய்ந்தவன். ஆமா ஆகையால் ஆகாய கந்தர்வன் சித்ராங்கதன் வேதவாதித்தன் இப்படி சரி பல அபிதானம். சரி கமலன் ஓ அப்படி இருந்தாலும் என்னுடைய தந்தையார் தெரியுமாடா? சரி அப்பாவா ஆ, எனக்கு தெரியுமே. தெரியாது. தெரியும் மகாராஜா. அகட பகடம் பாஷால தெரியாதுடா. ஐயா உண்மையா தெரியும் உங்க அப்பா யாரு என்ன மொங்க தெரியாது நானே. சொல்றா. கண்ணமங்கலத்து பஸ் ஸ்டாண்ட்ல தனியார் பஸ் ஒண்ணு உருத்து கிடையாது உங்க அப்பா. அசல்யா. ஆமாம்பா. யா. தம்பி நீ உட்காரு வா. தம்பி, இங்க வா. நீ ரெஸ்ட் எடு. அத மாம்பழம் இருக்கு மலைக்கு. சாரி. அவன் எங்க முக்கியமான வேலையா போய்ங்கிறான். பா பாத்துக்க முடியாது உங்க அப்பா நீ அப்பா இருக்கிறாரு. ஆட்டம் ஆட்டு போய் கனமங்கலம் பஸ் ஸ்டாண்ட்ல பஸ் ஏறினா போதும். நீ ஆட்டு ஊருக்கு போத்துக்க. அப்பா எப்பா தட்டு தூக்கி நின்னவா பெல்ல பெல்ல அம்மா பண்ணிட்டு அரிஞ்சி எடுத்துக்கினே. இல்ல இல்ல உங்க அப்பா தனியார் பஸ் பேசன கட்டி உட்கார்ந்துறாங்க ஆமா தட்டு தூக்கின்னு பஸ் உள்ள ஏறிடுவாரு. உசுன்னு போய் சீட்ல உக்காந்தா போதும். 10 ரூபாய்க்கு கொஞ்சம் முறப்பா 10 ரூபாய்க்கு கொஞ்சம் முறப்பா 10 ரூபாய்க்கு கொஞ்சம் முறப்பா. அப்பா அட அப்பா நீ முறப்பா நான் தூக்கி போயிருந்தேன் போய் தொலைதான் நான் கூட விட மாட்டேங்கிறேன். அது குச்சி மரபா இல்ல இஞ்சி மரபா இஞ்சி மறப்பாவா இஞ்சி மரபா வந்து இஞ்சி மாதிரி பாதம் இல்ல அதுல குஞ்சு மாதிரி பண்ணுறான். அது உங்க அப்பா தெரியா? ஆமா அதுவே சொன்ன உங்களுக்கு தெரியாது. இஞ்சி மரபா உங்க அப்பா அவர் நிக்க மாட்டாரு அவர்ல ஏய் பெரிய அரசு யாரை பார்த்து பேசுறீங்க? எங்க அப்பா தெரியாதுன்னு ஆரம்பத்திலே சொன்னவனுக்கு. உங்க அப்பா நானும் போல இருக்குது. அட கங்காலே நீ எவனை பார்த்து எங்க அப்பன்ற? ஆனா உங்க அம்மா நல்லா தெரியும். ஏய் சத்தியமா சொல்றேன் உங்க அம்மா நான் பாத்துக்கிறேன். பாத்துக்க முடியாது ஏய் அவங்க அம்மா கிளீனஸா தெரியுண்டா. அவங்க எப்படி நல்லா செய்றாங்க உங்க அம்மா யாரு அவங்க அம்மாவா? அடடே ரொம்ப கூட்டாச்சுடா எனக்கு. நீ வர மகராஜா சொல்றேன். உங்க அம்மா கூட ஆச்சா ஆமா நான் பாத்துக்க மாட்டா உங்க பாத்துக்கிறேன். அம்மா நீ ஏய் பாத்துக்க மாட்டா சத்தியமா பாத்துக்கிறேன் வாடா. எங்க பாத்துடா அது எங்க மகராஜா உங்க அம்மா நேம் நல்லா தெரியும். நீ உட்காரு. எங்க பாத்தா எப்பா உங்க அம்மா வேலூர் பஸ் வேலூர் பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டு. உங்க அப்பா தனியார் பஸ். உங்க அம்மா டவுன் பஸ். அவங்க என்ன செய்றாங்க யாரா? டவுன் வண்டியில உங்க அம்மாவா? அட பாவி செக்கிங்க போறாங்களா என்ன மொத்த பேருக்கு தெரியுண்டா. ஆ. செக்கிங் ஆபீசர் கிடையாது. எப்பா அவங்க அப்பா ஒரு தட்டுனா இவங்க அம்மா ஒரு தட்டு. ஏன்னா குண்டு குண்டா எடுத்து வச்சுக்கினு எப்பா நான் தூங்கலான்னு அப்ப தாண்டா புச்சுன்னு உக்காந்தேன். பஸ்ல தொல்லை பண்றா அவங்க அம்மா வந்து என்கிட்ட. சொல்ல மாட்டா என்ன பண்றாங்க 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா எங்க கையில 10 ரூபாய்க்கு பால் சாப்பிட்டா 10 அம்மா நீ 10 ரூபாய்க்கு சாப்பிட்டா 100 ரூபாய்க்கு சாப்பிட்டா போய் தொலைடினா கூட விட மாட்டேடா. பால் சாப்பிட்டா குண்டு குண்டா தான் இருந்துச்சு குண்டு குண்டு இருந்துச்சு. சப்போட்டா பழம் சப்போட்டா பழம் சப்போட்டா பால் சப்போட்டான்னு வாங்காத பால் சாப்பிட்டவா? நான் பால் சாப்பிட்டா பால் சாப்பிட்டா ஆரம்பத்திலேயே அவனுக்கு அது உங்க அம்மா இல்ல. ஏய்
எங்க அப்பனும் தெரியாதறானா எங்க அம்மாவும் தெரியாதறானா அது அம்மா ஐயப்பா இங்க வேற படிக்காது கட்டுறாங்க. இந்த பூலோகத்தில் என்னுடைய சந்தையை பார்க்க முடியாதறானா சொன்னேன். அப்ப நம்பியாதியா? ஏய் என்னுடைய சந்தை வசிப்பவர் அட தேவலோகமடா. தேவலோகத்திலே வசிப்பவர் அப்பா ஆமா அப்ப தெரிஞ்சுக்கணும். தேவருக்கெல்லாம் தேவன் தேவருக்கெல்லாம் தேவன் தேவன் ஆமா மகாராஜா. மன்னருக்கெல்லாம் மாமன்ன மகாராஜா ஆமாங்க, தெரியும். ஒரு ஆள் இல்லையா ஆமா தேவர்களுக்கெல்லாம் தேவன் ஆமா அதிலே ஆ, சிறந்த லோகம் இந்த லோகம். பசங்களை கேட்டா கூட தெரியும் நீ வந்து சப்போட்டா வித்தாங்க உம்மா உங்க அப்பா வந்து இஞ்சி மாதிரி என்ன சிறந்த லோகம்? நீ என்ன லோகம்? ஏய் ஓ அட பொண்ணு லோகமடா கமலேன் ஓ பொன்னுலகத்தை அதிபதிய அதிபதி தெரியுமே. இப்ப பொண்ணுலகம் சொன்ன பிறகு தெரிஞ்சு. ஆ அட பொம்பளை பொறிக்கு பையனா நீ? என்னடா மரியாதை இல்லாம வார்த்தை பேசுற? அவங்க அப்பா பொம்பளை பொறிக்கு இவரு அவருக்கு பையன். பொம்பளை பொறிக்கு பையன். ஒரு மகாராஜா கிட்ட கை யார்கிட்ட கை கொடுக்குறா? அடா பையா கைய கொடுக்குற அளவுக்கு அப்பா வந்து ஏய், பொம்பளைன்ட்டா போதும் அவங்க அப்பா. நாய்க்கு எப்படி தண்ணி ஒய்யுதோ நாக்கல அதேதான்டா அவங்க அப்பனுக்கு. டேய் அறிவில்லாத வார்த்தை பேச செய்தி பார்த்தா கூட ஒரு அப்பன். கவலை ஓ, பொன்னுலகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவேந்திர மகாராஜா தேவேந்திர பிரபு. உங்க அம்மா தான் முத தெரிஞ்சிய இல்ல இப்ப சொல்லு உங்க அம்மா நேம். போடா இல்ல மகராஜா சொல்லு மகராஜா. டேய் ஓ அட ஊர்வசி என்ன அட ஊர்வசி என்ன இந்த உலகம் தோற்றுமடோ கவலை மகராஜா ஆடலுடன் பாட்டேன் பாடலுடன் ஆடல். ஆழக்கலை 64 ஐயா கலைக்கு இசைக்கு சிறந்த கலை நாட்டிய கலை. அதுக்கு வந்து பிறகு நாடக கலை. அதுக்கு வந்து மகிழிக்கு எப்படி பாம்பு வந்து தலையாட்டுதோ அது போல இந்த இசைக்கு எப்பவுமே யாராவது ஒருத்தராவது கை தட்டி இருப்பாங்க. மழைங்க அவனுண்டா ஆமா. ஐயா ஓ அப்படி நடின மாத நாட்டிய மாதர் என்ற உலகம் அறிஞ்ச விஷயம் ஆமா. ஒரு பசங்களை கேட்டா கூட சொல்லுண்டா யாரு அரம்ப ஊற வச்சியா ஏய் வாடகா வேணுகா வேணுகா ஏய் ரம்பை அதோட ஓடுகா உள்ளது. ஏய் ரம்பை ரொம்ப ஊர்வசி ஊற வச்சிய ஊர்வசி 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 மேனகை கிலோர்தமை நாட்டிய நாட்டிய மாதர் மாதர் கடின மாதர். அட 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 அவங்க நாட்டியத்தை பார்த்திருப்பியா நீ அப்பா பாதல் நான் பாத்துக்கிறேன் சைடுல உட்காந்து. அன்றாடம் ஆமா பொழுது போக்க ஆமா சிம்மாதனத்தில் அமர்ந்து ஆமா உங்க அப்பா கீழே உட்காந்துக்குவாரு சிம்மாசனத்துல. ஆமா அவங்கள மேல ஆட விடுவாரு. அத மேடையில ஆமா ஆமா அவரு மேல ஆட விட்டு ஆ கீழே போய் உட்காந்துக்கிட்டியா ஆ சோதனை இல்லாம ஆடலுடைய பாடலை கேட்டு அவன் காலை தூக்கிட்டா போதும். அட பாருங்க
பத்துக்குன்னு கூட பாப்பாரு அவரு. அம்மா ரசிப்பு. அறிவில்லாதவங்கிட்ட எத்த சொன்னாலும் நீ திரும்ப அப்பா புத்தி அப்படி. ஏண்டா அவங்களுக்கு ஒரு இது இருக்குது அதானே ஆசை. இவர் அவங்க அப்பனுக்கு பக்காத்துல ஏய் நாக்க மாட்டாங்க கண்கள் பார்த்து. ஏண்டா டேய் அதாவது தந்தைக்கு என்ன வேலை? இதான் வேற துண்டு புட்டு நாட்டியத்தை ரசிக்கிற வேலை. ரசிப்பார். பொழுதுபோக்கு இவர்கள் ஆட பாட ஆமா கால் மேல கால் போட்டுனே ரசித்துக் கொண்டிருப்பார். மேலாட விட்டுதான் கமலன் அப்படி என்னுடைய தந்தையோ யாரோ ஊர்வசி அம்மையார். தப்பு கிடையாது. தேவேந்திர பிரபு தந்தை அம்மா ஊர்வசி. சபாஷ் கமலன் இருந்தாலும் ஏண்டா உனக்கு திருமணம் ஆயிடுச்சாடா? யாருக்கா? உனக்கு ஐயா நீ வேற கல்யாணம் ஆகி போச்சு. அப்படியா ஆயிடுச்சா? கல்யாணம் ஆகி போச்சியா? உனக்கு யாரா பொண்ணு கொடுத்துருப்பான்? ஷாக் பையாட்டம் சிவமுடியார் கொடுத்தாரு. சிவமுடியார் கொடுத்தாரு. அப்படியா? சரி அதெல்லாம் பார்த்தா பிடிக்காது. பார்க்க தான் பிடிக்கும். அப்படியா? ஆமா. ஆமா எத்தனை மணி விடா? யாருக்கா? உனக்கு தொடப்பு கட்ட எத்தனை வருவான் என் பொண்டாட்டி? எத்தனை பொண்டாட்டிடா? கிலா குத்தா என்ன? இங்க ஒரு பொண்டாட்டியா அப்படி அப்படி ரெண்டு மைக் வந்தாப்பா அப்படியே நெடுக்கு சொல்லிட்டு வந்துருவேன். ஒரு இடத்துல ஒன்று ரெண்டு இருக்கும். அதெல்லாம் ஒரே மனைவியா? அதெல்லாம் ஒண்ணு கிடையாது மகராஜா. அவன் சொல்றதெல்லாம் கேட்காத. ஒரு பொண்டாட்டி தான். அதுவே நம்மளால ஒண்ணு பண்ண முடியாது. ஓ நீ குடும்பத்துல கோல விட்டு போறடா. இல்லாத எப்படா சொன்னாங்க? அதானே போறாங்கம்மா மகாராஜா ஒரு மனைவின்றியடா? மகாராஜா அந்த ஒண்ணே போதும் மகாராஜா. ஏன் மகாராஜா? அதுக்கே நம்ம ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏய் எனக்கு எத்தனை மனைவி தெரியுமா? நாட்டானும் பகல்ல வேலைக்கு போனாங்க. ஒண்ணுக்கா தான் நம்மளால பணம் பத்தல. அப்படியா? ஒன்றா இரண்டா? எனக்கு 10 20 ஐயோ 50 500 1000 5000 ஒண்ணு கூட இருக்காது போல இருக்குது. அப்ப இருக்கு யாருங்க உனக்கு? ஏய் எனக்கு ஒண்ணு கூட இல்லையா? சொன்னாவே நீ அதிர்ச்சாப்ல. சொல்ற மகாராஜா. ஆமாண்டா. ஒன்னான்னு கேக்குற, 10 கேக்குற, 20 கேக்குற, என்னதான் உண்டு? 5000 கூட கேட்டேன். ஐயோ என்ன எத்தனை மனைவி? அட மனைவி மார்க்கலடா. குறிக்கும். ஒரு ஊரா இருந்தா ஒரு ஊரே குறிக்கும். ஒத்தி எல்லாம் கும்பலா குடிச்சிட்டு அதிகமா மனைவி இருந்தா எப்படின்னா சொல்ற? ஆமா 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 மனைவினா ஒருத்தர் குறிக்கும். மனைவி சரி சரி மகாராஜா. படிக்கணும். எங்க படிப்பு பார்க்க போச்சு? கமலன் 60000 மனைவிகள். ஆமா தப்பு கிடையாது. தம்பி ஒரு 60000 பொண்டாட்டி. எப்படிப்பா? ஆனா மொத்தம் டென்ட் எடுத்துட்டாரு. எங்க நாடு முழுதும் நாடு ஃபுல்லா இவர் டென்ட் எடுத்துட்டாரு. மோடிக்கு விட இவர் மிச்சம் பணக்காரன். ஆமா. எதுங்க? கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, இந்த மாதிரி திருவண்ணாமலை, வேலூர் அங்கங்க லாட்சி இல்ல? அந்த மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு இவர் பணம் சம்பாதிச்சு பெட்டு மேல உட்காந்து கமிட்டி போட்டு வந்துருவாரு. சேர்த்துருவாங்க உங்ககிட்ட. ஒண்ணு கட்டினா தாரம், ரெண்டாவது கட்டினா பாரம், மூணாவது அது உங்களுக்கு தாண்டா. அது என்ன உங்களுக்கு தான். என்ன புடிங்க போட மாட்டேன். ஐயா சரி 60000 பொண்டாட்டிக்கு சொல்றீங்க. எந்த கம்யூனிட்டி உனக்கு பொண்ணு கொடுத்தா? எந்த கம்யூனிட்டி போய் எனக்கு பொண்ணு கேட்டா என்ன பண்ணுவேன்? ரிட்டர்ன் கேள்வி பாரியா? பா அந்த ரோடு ரோடா சுத்தி நடக்குது. ஆமாண்டியா தோகுற எங்க நேர் குத்துறவன் நின்னுச்சு.
தாலி கட்டினா விட்டு புட்டான் தாலி கட்டினா விட்டு புட்டான் தாலி கட்டினா விட்டு புட்டான் தாலி கட்டினா அப்படியே ஆமா பணம் என்ன சொல்லுவாங்க கட்டு பந்து இந்த மாதிரி ஏன்னா இந்த ரோடு ஓட்டம் நீர் குத்துல வந்து லாரியில இறக்கி விட்டு போறானுங்களே அதை தள்ளி வச்சியா சனி முச்சோடா குச்சாந்து பாருன்றான் பயமுறா அத போல கருத்த இந்த மரதான் காரணம் நீ தாண்டா தள்ளி போவீங்க எந்த கம்யூனிட்டி உனக்கு பொண்ணு கொடுப்பான் நான் எந்த கம்யூனிட்டி காக்குறான்ட்ட டேய் பறக்கும் சக்தி வாய்ந்தவன் எனக்கு என்ன வேலை அழகான பெண் எங்க இருக்கிறான் அழகோ அழகு உலக அழகி அப்படியாப்பட்ட பெண்ணு தான் அப்படிப்பட்ட அழகு வாய்ந்த பெண் எப்படி இருக்க வேண்டும் டேய் வேல் போன்ற விழி வில் போன்ற புருவம் கோவை இதை போன்ற உதடு செண்டு மலர் போன்ற சனம் நாடு தண்டை போல் தொடை அன்னம் போல் நடை சங்கு போல் கழுத்து உடுக்கை போல் இடுப்பு இத்தனை அம்சம் இருந்தால் உலக அழகி உங்களாட்டம் நான் போய் எத்தவனாலும் கட்டிக்க மாட்டேன் பறக்கும் சக்தி வாய்ந்தவன் எனக்கு தேவைத்தான் பருந்து போல் வட்டமிட்டு கொண்டு இருப்பான் அப்படிப்பட்ட பெண்கள் அழகான பெண்களை எங்க பார்க்கலாம் அழகான பெண்களை எங்க பார்க்கலாம் சொன்னா வேலூர்ல பழைய பஸ் ஸ்டாண்ட்ல ரைட் சைடுல இருக்கும் நவீன கட்டண கழிப்பிடம்னு அங்க பார்க்கலாம் அழகான பெண்களை காலையில நந்து வரும்போது இப்படியா அப்படியே இல்லையா சாவு விட்டாண்ட பார்க்கலாம் அழகான பெண்களை டேய் நீ ஆப்போசிட்டா நீ சொடத்தலாம் என்ன டேய் சாவு ஏண்டா சாவு விட்டாண்ட துக்கத்துல போய் அழகு படுத்துவாங்க அழகா இருக்க மாட்டாங்க உனக்கு அறிவுக்குதா இருக்கக்கூடிய அழகு பூ வச்சுனா கூட எடுத்து போட்டு போடுவாங்க பொட்டு வச்சுனா கூட கழிச்சு போய் ஆயிடுவாங்கடா உனக்கு என்ன தெரியும் அங்க அழகே தெரியாது எல்லாம் அழுது கண்ணு சிந்தி மாதிரி இருந்தா அழகான பெண்ணு கூட அங்க அழகு வராது டேய் அழகான பெண்ணை பார்க்க வேண்டும் என்றால் திருவிழா நடக்கும் இடத்தில் இடத்தில் ஆமா அது மட்டும் கிடையாது டேய் திருமண கூடத்தில் பார்க்கலாம் குளக்கரை மேட்டிலே வருவாங்க ஒய்யாரமா எப்படி வருவான் நடந்து ஆமா அங்க பார்க்கலாம் அப்படிப்பட்ட பெண்களை பார்த்தேன் ஆனால் இவளை கொண்டு போக வேண்டும் என்று மனசுல நினைச்சிட்டா ஆமா பருந்து போல் வட்டமிடுவேன் நான் எப்படி கோயில் குஞ்சு எப்படி பருந்து அடிக்கும் போதோ ஆமா அப்படி கொண்டு போய் சேர்த்தண்டா எத்தனை 1000 பெண்கள் தெரியுமாடா அட போக மாதரடா அப்படி கொண்டு போய் சேர்த்த பெண்கள் 30,000 பெண்கள் இது வந்து 30,000 பொண்ணு போட்டா ஆமா இன்னும் 30,000 எப்படி எது போய் சேர்த்த மகாராஜா டேய் கவலை அதாவது ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் சரி ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் ஒண்ணுக்கு ஒண்ணு நேசிக்கிறாங்க சரி காதல் உறவு வைக்கிறாங்க ஆமா சரி உடனே கல்யாணம் ஆகுது ஆமா கல்யாணம் ஆகி இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க ஆமா அது ஈடுபட்டு தான் அவனை கல்யாணம் பண்ண பிறகு 10 மாதம் கழித்து குழந்தை பிறக்கும் கண்டிப்பா பிறக்கும் அல்லவா ஆமா டேய் அப்படி பிறந்தவுடனே அந்த பெண் மீது ஒரு நறு மனம் வாசனை வரும் பாரு எத்தனை நாள்ல 9 நாள் வரை அப்படியே சும்மா கம்ம 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 கம்மன்னு வாசனை வரும் மல்லி முல்லை கோங்கு மந்தாரம் டேய் சாந்து சபாத அத்தர் புனுகு பயந்த பிறந்த 9 நாள்ல சாந்து சபாது அத்தர் புனுகு மல்லிப்பூ வாசனை பூரா கம கம்ம வருமா ஆமா வாய மூடியா 9 நாள்ல பீனா தாடிங்க அதோட கேவல் மாட்டிக்கா அங்க வந்து கம 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 மூக்கு அப்ப நம்ம இருக்குது உன்னை பார்த்தா இப்பதான் பனுக்கு ஏடா புடிச்சாமி புளிக்காது கிளிக்காது கூட அப்படியே கடப்பாங்க நீ குத்தான புள்ளி பெத்த ஆமா பெத்தான் இல்ல நான் பண்ணாதீடா ஏடா 9 நாள் வரைக்கும் மாட அந்த பொம்பளைக்கு அப்படியே கம 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 நறுமணம் ஆடிக்கா அடே அடிக்கிற டேய் துருநாட்டத்துல வசிக்கிறவ நாட்டுங்குது ஆமா நறுமணம்டா 9 நாள் வரை
அந்த பெண்ணானவள் மீது ஆ. சும்மா கம்ம 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 கம்மன்னு தலைமையில ஓடி போலாமா இருக்கிறாங்க. ஒன்பது நாள் என்னடா அதான் வாசனை சரி விடு, அவருக்கு அது வாசனை. அதான். டேய் குரு நாத்தத்தை சொல்லாத நறுமணம் நான் உனக்கு நறுமானம் விடு 9 நாள் வரைக்கும். ஐயா அப்படி வாடை வரும் ஆ. டேய் ஓ. வட்டமிட்டு நான் சுற்றி கொண்டே இருப்பேன் பருந்து போல் பறந்து அந்த பெண்ணானவள் என்ன செய்ய வேண்டும் ஒரு கரத்திலே வேப்பிலை மற்றொரு கரத்திலே இரும்பு துண்டு அவங்க எதுக்கு வர்றாங்க? குழந்தை பிறந்த 10 நாள் வரைக்கும் கூட வர்றாங்க. அவசியமா வரணும் ஆமா. இந்த இரு பொருளை மறந்து வந்தால் கிஸ் பண்ணிட்டா ஆமா இந்த இரு பொருள் இருக்குமானால் இரும்பு துண்டு இல்ல வேப்பிலை எதுனா கையில எடுத்துன்னு வரலனாக்கா டேய் ஓ நான் வட்டமிட்டுன்னு பார்த்துக்கினே இருப்பேன் நீ வெளியா அதான் தீனி ஈனி துண்டு ரெஸ்ட் எடுப்புலாம் கிடையாது. ஏ வேலையா சுத்து பழகுது நீ. டேய் பையா ஓ அங்க நான் என்ன செய்வேன் மேல தேவலோகத்திலே பறந்து கொண்டு என்னுடைய நாசியின் வழியால் மேல இருந்தபடியே ஆமா இந்த பூலோகத்தில் வெளியே வரக்கூடிய அப்படிப்பட்ட பெண்ணை பார்த்து என் நாசின் வழியால் எப்படி இப்ப பாருங்க நீசி பார்க்கலாம் என்ன நான் ரைட்டு போறேன். நேத்துக்கு அவன் கூண்ட தோந்து விட்டுவன் அப்பா. ஏய் அந்த கூண்ட மட்டும் சொல்றான் பள்ளி கூண்டா பள்ளி கூண்டியா ஏய் மகாராஜா வச்சுக்கிறார் ராஜா அங்காளு பையா மகாராஜா வயசு என்னங்கடா பள்ளி கூண்டு தொண்ணூறு. டேய் ஓ பண்ணி எங்கன தந்து விட்டுக்கிறாங்க சவுண்ட் வருதுன்னு பாக்குறேன். பையா ஓ மேல இருந்தபடியே ஆ இந்த கீழே பூலோகத்தில் இருக்கிற பெண்களை தான் சொல்லு மச்சான். ஏய் கண்டிக்க மாட்டேன். கவலை ஓ அப்படி நாசின் வழியால் கொண்டு போய் செத்த பெண்கள் அவ்வளோ அட முகுப்பி மாடலடா அப்படி கொண்டு போய் செத்த பெண்கள் 30,000. அது ஒரு 30 இது ஒரு 30 ஆக 60,000 பேரு. நாராயணமா சொன்னியே ஒண்ணுமே ஆபாது. இப்ப பாக்குறியா வருவாங்க ஏன்னா கூட போறேன். நீ தான் சந்தேகப்பட்டியா ஆமா 60,000 மணி வருவாங்க உண்மையா போய் எங்க ஆச்சல் முன்னாடி பார்க்கணும் அனுப்பு ஏய், அவரு பொண்ணாடி பார்த்து நீயே நான் பாக்குறேன். பார்க்கலாம் தான் உனக்கு ஒரு டவுட் என்னன்னா எது வேணாலும் கிளியர் பண்ணிக்கலாம். சொல்லுப்பா நேர் குத்தல லாரில இறக்கி விட்டு போடுறாங்களே அது மாதிரி எதனா கொண்டு வந்துக்கிட்டே இது உண்மைதானு டவுட் பண்றான். அதானே? ஆமா நீங்க சொன்னீங்களே நேரா கட்டு கட்டு பணத்தை கட்டு 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 பணத்தை அப்படியா இல்ல நாங்க வரப்படியே இது உண்மை. கவலை இந்த தேவலோகத்திலே நான் வசித்து வந்தாலும் ஆமா டேய், ஓ. இந்த பூலோகத்திலே ஆ. கானகத்திலே எங்களுக்கென்ற ஒரு பெரிய குளம் இருக்கிறது. நீங்க தேவலோகத்துல மேல இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு குழந்தை. ஆமாண்டா தந்தையாருடைய அந்த குளம் அதுல யாரும் இறங்க முடியாது. அது உங்களுக்கு உட்பட்ட குலம். ஆமா ஆ. ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாகிலும் 60,000 மனைவியும் நானும் சென்று ஜலகரகடை செய்வது வழக்கம். குடிக்கிறது. ஆமா ஆ. ஆகையால் ஆ. இன்றைய தினம் வந்த நாள் வந்து விட்டது. குறிப்பிட்ட ஆமா சீக்கிரமாக சென்று போக மாதர் 30,000 மூப்பி மாதர் 30,000 60,000 மனைவியும் மகாராஜா அழைத்தார் என்று ஓடி 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 இங்கனை இவர் இருக்க போக மாதர் 30,000 ஊப்பி மாதர் 30,000 60,000 பேர்கள் வருகிறார்கள்.